ஒரு வழியாக 11th முடிச்சு 12th வந்தாச்சு. இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். சாப்டர்ஸு 1 2 முடிப்பாங்க. ஜூன்லேருந்து தான் ரெகுலராக கிளாஸ் ஆரம்பிக்கும். அப்போது இப்போவே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோமா இல்லை ஜூன் மாதம் பார்த்துக்கலாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசங்களா, நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் ஜைலம் லேர்னிங். ஸோ நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம், ஏர்லியாக நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் மார்க்கு பூஸ்ட் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு அது டைம் கொடுக்கும். கம்மி டைம் இருக்குன்னா உங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஸோ கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்க முடியாமல் சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சில நேரம் மெமரைஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது ஏர்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மெமரைஸ் இல்லாமல் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது மேட்ரு வந்து குட்டியான எஃபர்ட்டை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போடும்போது தான் அதுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக பெரிய ரிசல்ட்டாக வெளியே தெரியும். ரைட். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி முக்கியம். அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ரைட். அப்போது ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால மூணாவது பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுத, ஃபுல் டெஸ்ட் எழுத, ப்ராக்டிஸ் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி பார்க்க நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே போர்ஷனை முடிக்காமல் வச்சுருக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பேப்பரு, மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாம்பிள் பேப்பர்லாம் எழுத முடியும்? ஸோ அதனால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா சீக்கிரமாக சிலபஸை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போது நிறைய மார்க் டெஸ்ட் எழுதலாம். இது மூணாவது அட்வான்டேஜ். நாலாவது அட்வான்டேஜ் என்னது, நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கை நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ளஸ் 12th போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வருமா? அப்போ நல்ல மார்க் வந்தால் என்ன கிடைக்கும்? டாப் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டு. நீங்கள் எந்த கோர்ஸ் போகிறதா இருந்தாலும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதான் சொல்கிறோம், ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 புரியாமல் பேக்லாக்லாம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பேக்லாகையும் கிளியர் பண்ணுறதுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் இதுதான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ப்ரெஷரே இருக்காது. 12th எக்ஸாமை ஜாலியாக போய் எழுதிட்டு வரலாம். ஓகே. அப்போது 12th சிலபஸில் மெயினாக நீங்கள் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர் சயின்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் 14 சாப்டர் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு 9, பயாலஜிக்கு 13. இதெல்லாம் வந்து டெரிவேட்டட் சிலபஸ் போக மிச்சம் இருக்கிறது நான் சொல்கிறேன். அப்போ ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரோஸ்டாட்டிக், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜ், மேக்னடிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனு, ஏசி, இஎம் வேவ்ஸு, ரே ஆப்டிக்ஸு, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனு, ஆட்டம்ஸ், நியூக்ளை, செமிகண்டக்டரு. அப்போது கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள், சொல்யூஷனு, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கைனடிக்ஸு, D&F பிளாக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்டு, ஹாலோ ஆல்கேனு, அரீனு, ஆல்கஹால் சாப்டர், அப்புறம் ஆல்டிஹைட் சாப்டர், அப்புறம் அமைன்ஸு, பயோமாலிகுல் வந்து டெலிட்டடு. சரியா? இப்போ இதே பயாலஜியில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபாரின் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரிப்போர்ட்டிவ் ஹெல்த், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், எவல்யூஷனு, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸு, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரு, பயோடெக் பிரின்சிபிள்ஸு, ரைட். அப்புறம் பயோடெக் அப்ளிகேஷனு, ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனு, எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி. அப்போது மெயினாக அந்த சயின்ஸில் இருக்கிற சாப்டர் இது தான். இது இல்லாமல் இங்கிலீஷும் மேக்ஸும் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போர்ட்ஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நீட் எக்ஸாமோ அல்லது ஜேஇ எக்ஸாமோ எழுதி டாக்டர் அல்லது எம்பிபிஎஸ் அல்லது இன்ஜினியரிங் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கிறவங்க ஆரம்பத்திலே சீக்கிரமாக ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தாதான் போர்ட்ஸுக்கும் சரி நீட் ஜேஇக்கும் சரி சமமான அளவு டைமை கொடுக்க முடியும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், போர்ட்ஸ் வேறு, நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷன் வேறு அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி தான் போர்ட்ஸு அண்ட் நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷன். இதில் 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாம். நீட் எழுதலாம், இல்லை ஜேஇ எழுதலாம், இல்லை சில நேரம் நீங்கள் 2மே எழுதுறதுனால எழுதலாம். பட் இது 2 நீங்கள் இன்டர்வைன் பண்ணணும், சாண்ட்விச் பண்ணணும். புரியுதுங்களா? இது தனின்னு இல்லாமல் ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு எஃபர்ட் போடுனாலே, ஒரு எஃபர்ட் போட்டாலே 2த்தையும் கிளியர் பண்ண முடியும். அதுதான் உண்மை. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. சரியா? அப்போது நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை பேஸாக எடுத்து நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போர்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் போர்ட் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும், என்சிஆர்டி ஃபஸ்ட்டு நல்லா படித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 2025 நீட் எக்ஸாம்லலாம் கொஞ்சம் ஜேஇ மெயின்ஸ் லெவல் கொஷின்லாம் கூட கேட்டிருந்தாங்க.
இப்போ நீங்கள் எடுத்தோடனே அந்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ பேசிக்லேருந்து தானே போக முடியும். என்சிஆர்டி முடிக்கணும், என்சிஆர்டி எக்ஸாம்பிள் முடிக்கணும், என்சிஆர்டி எக்ஸசைஸ் முடிக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏற்றி நீட் லெவல் கொஷின்ஸ் முடிக்கணும், அப்புறம் ஜேஇ மெயின்ஸ் லெவல் கொஷின் முடிக்கணும், ஜேஇ அட்வான்ஸ் கொஷின் முடிக்கணும். ஜேஇ மெயின் லெவல் கொஷின் கூட இந்த மாதிரி நீட் எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ போர்ட்ஸ் லெவல் இங்கே இருக்குன்னா நீட் லெவல் இங்கே, ஜேஇ மெயின் லெவல் இங்கே, ஜேஇ அட்வான்ஸ் லெவல் இங்கே. ஸோ உங்கள் கோல் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இது தனி நீங்கள் பிரிக்க வேணாம். சரியா? ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அட்வான்டேஜ்லாம். உங்களுக்கு லெஸ் ப்ரெஷர் இருக்கும், சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். தேவையில்லாமல் பேக்லாக அக்குமுலேட் ஆகாது. சரிங்களா? இப்போ நான்லாம் 12th படிக்கும் போது 11th ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறத விட்டுட்டேன். ஆனால் 12th போனோடனே கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஐ காட் டாப் ஸ்கோர். சரியா? ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆரம்பத்துலேருந்தே படிச்சிட்டோம். கொஞ்சம் படிங்க, ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஆரம்பத்துலேருந்து படித்து பாருங்கள், அது பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்கும். டஃப் சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வருது, முக்கியமான கல்யாணம், ஏதோ ஒரு சம் ஈவெண்ட்டு, அப்போ நீங்கள் ஒரு 10 நாள் லீவ் போட வேண்டியது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நாள்லாம் லீவ் போட்டாலுமே உங்களால் சிலபஸை டைமுக்கு முடிக்க முடியும். சரியா? ரெண்டாவது, மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இதெல்லாம் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இதுதான் டாப்பர்ஸையும் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸையும் பிரிக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சரி சார் இப்படிலாம் சொல்லிட்டீங்க, நம்ம சைலம் லேர்னிங்கில் இந்த மாதிரி போர்ட்ஸ் ப்ரிப்ரேஷனையும் அல்லது நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷனையும் சேர்த்து, எப்படி போர்ட்ஸ் ப்ளஸ் நீட் ஆர் ஜேஇ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கா சார், சைலம் லேர்னிங்லேருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்குமா சார் நீங்கள் கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் தளபதி ப்ரோ 12th படிக்கிற பசங்களுக்காக தளபதி ப்ரோ அப்படின்னு ஆஃப்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எப்போ அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் 5:30 to 8:30 ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். ரைட்? என்னைக்கு ஆரம்பிக்குது? மே 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது இதில் என்னென்ன நடக்கும்? இது எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்கள் போர்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் நீட் ஜேஇ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உங்களுடைய நீட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும், நீங்கள் 12th படிக்கிறீங்க இல்லையா? ஸோ நீட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் 6 நாள் இருக்கா? மண்டே ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம், பாட்னி 1 மணி நேரம், டியூஸ்டே கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஜுவாலஜி 1 மணி நேரம், வெனஸ்டே ஃபுல்லாக ஸ்டடி ஹாலிடே. இந்த 2 நாள் நடத்தினதை நீங்கள் படிக்கலாம். அண்ட் தேர்ஸ்டே பாட்னி 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஃப்ரைடே ஜுவாலஜி 1 மணி நேரம், ஃபிசிக்ஸு 2 மணி நேரம். ஓகே? சாட்டர்டே திருப்பி ஸ்டடி ஹாலிடே. இந்த 2 நாள் உள்ளதை சேர்த்து படிக்கலாம், இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக உள்ளதையும் சேர்த்து படிக்கலாம். அப்போது சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும், இந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான டெஸ்ட்டு. இது நீட்டுக்கு. அப்போது ஜேஇக்கு என்ன மாறிடும்? உங்களுக்கு இந்த டைமிங் மட்டும் மாறும். ஃபிசிக்ஸ்க்கு 1:30, மேக்ஸுக்கு 1:30, கெமிஸ்ட்ரிக்கு 1:30, மேக்ஸுக்கு 1:30. திருப்பி பாருங்கள், மேக்ஸுக்கு 1:30, கெமிஸ்ட்ரிக்கு 1:30, மேக்ஸுக்கு 1:30, ஃபிசிக்ஸ்க்கு 1:30. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நீட் ஜேஇ நீட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் லெக்சர் டைம் அதிகம் எடுக்கும். அப்போது ஜேஇ பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3த்துக்கும் ஈக்குவலான அமௌண்ட் இருந்தாலே போதும். லெக்சர் ஹவர் சொல்கிறேன். இப்போது ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்டடி ஹாலிடேவா, அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போது வீக்லி டெஸ்ட்டில் எத்தனை கேள்வி கேட்பாங்க தெரியுமா? பேசிக்காக நீட் வீக்லி டெஸ்ட்டில் 30 கொஷின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் 10, கெமிஸ்ட்ரி 10, பயாலஜி 10, 30 நிமிஷம் கொடுப்பாங்க. அதே ஜேஇ வீக்லி டெஸ்ட்டும் அதே 30 கொஷின் 30 நிமிஷம். ஸோ நீட் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ரைட்? இது என்ன அப்படின்னா, வீக்லி டெஸ்ட்டு இந்த பேட்டர்னு. நம்ம இது இல்லாமல் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, ஆல் இண்டியா டெஸ்ட்டு, அதாவது நிறைய சாப்டர் சேர்த்து வைப்போம். அதை ஜிஏபின்னு கூட சொல்லுவோம். அது என்னதுன்னா கிரேட் இண்டியன் பேட்டில். அப்போது ஒரு மாதம் ஃபுல்லாக டீச் பண்ணுறது, அந்த மாதம் எண்டில் ஜிஏபின்னு சொல்லி வச்சுட்டு, அப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பசங்க எழுதுவாங்க இல்லையா, அவங்களுடைய ரேங்க்கெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸு அல்லது உங்களை நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணி விஷ் பண்ணுறது, சரியா, அல்லது ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில புக்லெட்டு கொடுப்போம், சரி, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும். அப்போது அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே ஆக்சுவல் நீட் பேட்டர்னில், ஆக்சுவல் ஜேஇ பேட்டர்னில் நடக்கும். வீக்லி டெஸ்ட் மட்டும்தான் இந்த 30 கொஷின் 30 நிமிஷம். அப்போது ஆக்சுவல் நீட் பேட்டர்ன் என்னது? 720 மார்க்ஸுக்கு 180 கொஷின் கேட்பாங்க, 180 நிமிஷம். ஜேஇ பேட்டர்ன் என்னது? 300 மார்க்ஸுக்கு 180 நிமிஷம் வந்து தருவாங்க. கரெக்டாக? ஆமாவா? ஸோ அப்போது இதுக்கு +4 வந்து கரெக்ட் ஆன்சருக்கு, -1 வந்து நெகட்டிவ் ஆன்சருக்கு. அதே தான் நீட்டுக்கும். சரியா?
ஸோ இதில் உங்களுக்கு 20 MCQ ப்ளஸ் 5 நியூமரிக்கல் வரும். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தனித்தனியாக 20 + 5 வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தனித்தனியாக. இதில் 45 கொஷின் வரும். ஃபிசிக்ஸ்க்கு 45, கெமிஸ்ட்ரிக்கு 45, பாட்னிக்கு 45, ஜுவாலஜிக்கு 45, டோட்டலாக 180. சரிங்களா? ஸோ இதுதான் பேட்டர்னு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இதில் நீங்கள் சேரும்பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம், ரைட்? அண்ட் நான் சொல்லிட்டேன், போர்டு எக்ஸாமையும் நீட் ஜெய் ப்ரிப்பரேஷனையும் சேர்த்து பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆஃப்லைனில். சரிங்களா? ஏன்னா அதுதானே உங்களுக்கு தேவை 12th படிக்கிற பசங்களுக்குலாம். அதே மாதிரி போர்டு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குறதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல் வந்து கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருவோம். ஏன்னா நீட் ஜெய்க்கு தினமும் கொஷின்ஸு மேக்ஸிமம் நிறைய கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். அண்ட் நம்மளுடைய ஆப் கொடுத்துருவோம். ஆப்பில் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும். அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருந்தால் அது வரும், ரைட்? ஸோ ரெண்டாவது நிறையா அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. அது மூலமாக ஏஐட்ட நீங்கள் டவுட்லாம் கூட கேட்கலாம். சரியா? ஸோ அப்போது நம்ம கோர்ஸ் வைக்கிறோம், கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க, மார்க்ஸ் வருது. அப்போது பேரண்ட்ஸ்டையும் அது ஷேர் பண்ணணும்ல. ஸோ அவங்க தானே உங்களுக்காக எஃபர்ட் போடுறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் மே 12 ஆரம்பிக்குதா கோர்ஸு, ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் ஒரு ஆஃப்லைன் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். அண்ட் ஆகஸ்ட் 25 ஒரு பர்டிகுலர் வாரத்தில் என்னன்னா 1-to-1 மீட்டிங்கு. அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டியும் பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் 1-to-1 மீட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ பசங்களுடைய ப்ராக்ரஸை பற்றி எங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்லைனுக்குன்னு தனியாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்கோம். சரியா? அப்போது அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் அதே மாதிரி ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆஃப்லைனில் நடக்கும், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில். அண்ட் ஜனவரி மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி லாஸ்ட் வாரம் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். அதே மாதிரி 4வது வந்து நவம்பரு, 5வது தான் ஜனவரி. அப்போ ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர், 5வது அடுத்த வருஷம் ஜனவரி. அப்போ மொத்தம் ஒரு 5 ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் வந்து நடக்கும். அப்போ இது மூலமாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் பசங்க எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு, ஜேஇ ரிசல்ட் போன வருஷத்தோடது. அதாவது 2025க்கு ஜேஇ ரிசல்ட் வந்துருச்சு, கரெக்டாக? ஓகே, இப்போ பாருங்கள், ஆல் இண்டியா ரேங்க் 1328 எடுத்திருக்காங்க சித்தார்த், ராகவ் அண்ட் பிரணாவ். ஸோ தீஸ் ஆர் த டாப்பர்ஸு. அதே மாதிரி நீட்டுக்கு போன வருஷம் ரிசல்ட் வந்திருக்கு, இந்த வருஷம் ரிசல்ட் வரல. தீஸ் ஆர் த போன வருஷம் டாப்பர்ஸு. ஸோ ஷிபின், ஃபித்தின் முகமது, கௌதம் கிருஷ்ணா 706, 706, 703. 2025 நீட்டு இவ்வளோ கட் ஆஃப் வராது இந்தியா ஃபுல்லாகவுமே, ரைட்? ஸ்டில் டாப்பருக்கு ஏன்னா அது டாப்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டாப் மார்க் வரதான் செய்யும். சரியா? ஸோ ஸ்டில் Xylemல வில் கிவ் யூ மோர் சூப்பரான ரிசல்ட்ஸ் தான். கண்டிப்பாக நல்ல மெடிக்கல் காலேஜுக்கு இந்த வருஷமும் பசங்க போக தான் போகிறாங்க. மேபி பேப்பர் லைட்டாக டஃப்பாக இருக்கிறதுனால கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். சரிங்களா? கொஞ்சம் இல்லை, நல்லாவே குறையும்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸு அல்லது கோர்சஸ்ஸு நம்ம Xylem லேர்னிங்கில் இருக்குது. இது வந்து எதர் உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்ல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட யூஸ் ஆகலாம். என்னென்னா ஒரு வேளை யாராச்சும் ரிப்பீட்டராக இருக்கிறாங்க, நீட்டுக்கோ இல்லை ஜேஇக்கோ ரிப்பீட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம மாரா நீட் அப்படின்ற ஆஃப்லைன் பேட்ச் வச்சுருக்கோம். ஸோ ஜேஇக்கு இப்போதைக்கு ரிப்பீட்டர் பேட்ச் இல்லை, நீட்டுக்கு மட்டும் தான் ரிப்பீட்டர் பேட்ச்சு. ஸோ மாரா நீட் வந்து ஆஃப்லைனில் ரிப்பீட்டர் பேட்ச்சு. ஓகே, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில். அண்ட் தலை ப்ரோ அப்படிங்கிறது ஆஃப்லைனில் நம்ம வீக் டேஸில், இப்போ சொன்னேன் இல்லையா தளபதி ப்ரோ சொன்னேன்ல, அதே மாதிரி ஷெடியூல் தான். தலை ப்ரோ வந்து ஆஃப்லைனில் 11th பசங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஸோ இதுலேயும் நீட்டும் வரும், ஜேஇ வரும் ஆஃப்லைனில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது தளபதி ப்ரோ, அது நீட் ஜேஇ ஆஃப்லைனா, அதே மாதிரி தலை ப்ரோனா ஆஃப்லைனு நீட் ஜேஇ தான், ஆனால் வீக் டேஸில் நடக்கும். சரியா? ஸோ வெற்றி நீட் என்னதுன்னா ஆன்லைனில் Xylem லேர்னிங் ஆப்பில் ரிப்பீட்டர்ஸாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு, அதாவது நீட் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணக்கூடிய பசங்களுக்கான ஒரு ஆன்லைன் கோர்ஸ். லைவாக வந்து நாங்கள் கிளாஸ் எடுப்போம், டெஸ்ட் வைப்போம், அண்ட் ரெகுலராக டவுட் சால்விங்லாம் இருக்கும். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தளபதி ப்ரோ தான் இப்போ நம்ம சொன்ன ஆஃப்லைன் வீக் டேஸு நீட் ஜேஇ ப்ளஸ் போர்ட்ஸுக்கான கோர்ஸு. தலை ப்ரோவும் சரி, தளபதி ப்ரோவும் சரி 11th படிக்கிற பசங்களுக்கு அண்ட் இது 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ போர்ட்ஸு ப்ளஸ் நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக தளபதி ஆன்லைன் பேட்ச், இது +2 படிக்கிற பசங்களுக்கு அவங்களுடைய அகெயின் போர்ட்ஸ் அண்டு நீட் ப்ரிப்ரேஷனுக்கு, ஸ்பெசிஃபிக்காக இது நீட்டு. சரியா? ஸோ போர்ட்ஸ் அண்ட் நீட் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஆன்லைன் கோர்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் கோர்ஸு, டெஸ்ட்டு, டவுட் சால்விங்கு, அப்போது செஷன் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது அகாடமிக் இயர் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் உங்களோட வி வில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். ஸோ இதில் சேர்கிறதுக்குலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 8129 8129 000
700. இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு கால் பண்ணி நீங்கள் எந்த கோர்ஸில் சேரணும் சரியா. ஸோ 11th படிச்சிங்கன்னா ஆஃப்லைனில் நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தலை ப்ரோ, 12th படித்து ஆஃப்லைனில் நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தளபதி ப்ரோ, இதே 12th படித்து ஆன்லைனில் நீட் ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா தளபதி பேட்ச், அதே ரிப்பீட்டராக இருக்கீங்க ஆன்லைனில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னா வெற்றி நீட்டு, இதே ஆஃப்லைனில் நீட் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மாறா நீட்டு சரிங்களா. அப்போ நமக்கு இந்த நம்பரை கால் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது 812900. ஓகே 812900 சரியா. கிரேட். அப்போது நான் சொன்ன மாதிரி நமக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் சென்டர்ஸ் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அதை விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது கண்டிப்பாக நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் see you in my next video பசங்களா. கீப் லேர்னிங், கீப் growing. Thank you.